ஹாய் நண்பர்களே, மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் உண்மையாகவே எவ்வளோ சோர்வாக இருந்தாலும் அந்த லைக்கை பார்க்கும்போது ஒரு சந்தோஷமும் ஒரு உற்சாகம் வரும். அதை நீங்கள் தான் எங்களுக்கு கொடுத்துட்ருக்கீங்க. மறக்காமல் அந்த லைக் பட்டனை கொடுத்துட்டு முடிஞ்சால் உங்களுக்கு இந்த வீடியோ பற்றின கருத்தை எனக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி நண்பர்களே. அக்கா, நம்ம ரொம்ப ஆடிட்டோமோ? நம்ம ஆட்டமே இனிதான்டி. ஆதிரக்கா போதும்க்கா. நம்ம கிட்ட இருந்தது எல்லாத்தையும் ஊர்றி எடுத்துட்டாவல. இனி நம்மகிட்ட ஆடதுக்கு என்ன இருக்கு? அங்கதான் எல்லாரும் சேர்ந்து சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுட்டாவல. எல்லாத்தையும் பிரிக்கவும் பொறிக்கணுட்டு நம்ம தக்க வாழாம போயிட்டோம். போடுடி, வாழ்க்கை என்னைக்குமே எதிர்நீச்சல் தான். எதிர்நீச்சல் அடிச்சாதான் ஜெயிக்க முடியும். வாழ்க்கை என்னைக்குமே எதிர்நீச்சல் தான். கவலைப்பட்டோம் நம்ம கேம் நம்ம விளையாடவே முடியாது. இங்க பாரு, அந்த தெய்வம் மனுஷங்கள்லாம் படைச்சு வச்சுட்டு நம்மளெல்லாம் கேம் ஆட விட்டுட்டு அவர் அங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இங்க கேம்ல யாரு ஜெயிக்கன்னா பார்க்கணும். நாம எப்படி ஜெயிக்கங்கிறது முக்கியம் இல்ல, கேம்ல ஜெயிக்கணும். அதுதான் அந்த தெய்வம் நமக்கு வச்ச கேம். பார்க்கலாம் இந்த கேம்ல நாம யார் ஜெயிக்கிறோன்னு. அப்போ யாரையும் இருக்க விடக்கூடாது. போர் அடிக்கும் டி. எப்பவுமே மனசு ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் டி. உனக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? இங்க எதிரிதான் என்னைக்குமே ஜெயிப்பான். ஏன் சொல்லு பாப்போம்? கெட்டவன் தான் வாழுவான். ஏன் சொல்லு பாப்போம்? அதான் நானும் கேட்கேன். நல்லவா தேன்மொழி எப்ப பார்த்தாலும் கஷ்டப்படுறா. கெட்டவே நாம ஒண்ணு கடந்த இன்னொன்னு நல்லா வாழ்றமே எப்படி? பிரேம், இந்த மூளை, நம்ம மூளை எப்பவுமே சுறுசுறுப்பா இருக்கும். அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ணணும், அவளை கெடுக்கணும், இவளை கெடுக்கணும், அடுத்து போடுக்கணும், இவ கிட்ட போடுக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், அவனை போட்டு தரணும், இவளை போட்டு தரணும். இதுதான் நம்ம மைண்ட். எப்பவும் ஃப்ரெஷ்ஷா சுறுசுறுப்பா ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி சொல்லுக்கா. அதான் சொல்றேன், நாம எப்பவுமே இளமையா தான் இருப்போம். சரி போடு. இக்கா, நம்ம வாழ்க்கை அது பாட்டுக்கு போட்டுட்டி. நம்ம வாழ்க்கையில யார் யாருக்கு குறுக்க வரவளோ எல்லாம் போட்டுட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். சரி, இப்போ நேர கமிஷனர் ஆபீஸ்க்கு தான் போறோம். அத்தி, இந்த பொண்ணு திறக்கட்டியா? இப்போ பொண்டாட்டி தான் செமட்டி. பார், இன்னைக்கு அங்கதான் விளையாட்டு. வா அத்தி, அவன் இப்ப ஆள் தடிச்சு போய் ஒரு மாதிரி இருக்கானே. ஆமா, குழந்தெல்லாம் பெற்றிருக்கான்ல, அதான் உடம்பெல்லாம் போட்டிருக்கு. ஆமாக்கா, எத்தான் தண்டியில இருக்கான். ஆமாட்டி, குழந்தை பெற்றிருக்கான். அடுத்து குழந்தை உண்டாவான். எல்லாத்துக்கும் சேர்த்து குண்டா இருக்கானோ என்னமோ. வா, இன்னைக்கு அங்கதான் விளையாட்டு. சரிக்கா, நான் பைக் அங்க விட்டுட்டு வரேன். போமா. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. இவன் எவன்? என்ன? நீங்க இங்கிலாந்து இளவரசி டயனா தானே? இல்ல. எலிசபெத் மண்டேலா? இல்ல. சுவிட்சர்லாந்து இளவரசி? இல்ல. நம்ம ஊர் எம்பி மகா? இல்ல. அப்ப என்ன மயத்துக்கு நடு ரோட்ல குந்தானிகளா குறுக்க மறுக்க போய்கிட்டு இருக்கிய? ஓரமா பொங்கடி குந்தானிகளா நடு ரோட்ல. நான் அப்பவே வந்து பாக்குறேன் உனங்க வண்டியும் ஓட்டுன குறுக்க மறுக்க. என்ன உங்க அப்பா வீட்டு வந்தாலும் கேட்க. ஹலோ, நான் போலீஸ் ஆபீசர். போலீஸ் ஆபீசர்னா இஷ்டத்துக்கு பேசுவேன்னு கேக்குறேன். குந்தானி, மரியாதையா பேச மாட்டேக்கா? மரியாதை கொடுத்தா மரியாதை கிடைக்கும். நானும் ஒரு மணி நேரமா ஆள் கடிச்சிட்டே வரேன். பைக் அங்க இங்க ஓட்டினா நான் டியூட்டிக்கு போவேன்னா? டியூட்டிக்கு போறியா? எந்த ஸ்டேஷனுக்கு? நம்ம யாருமே கண்டுபிடிச்சுவாங்களோ? என்ன பார்த்தா எப்படி தெரியுதுன்னு கேட்க, இல்ல என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்க. மன்மதன் மாதிரி இருக்க. மன்மதனா? இன்னைக்கு சோசியா சொன்னாரு, உனக்கு இன்னைக்கு எல்லாமே நல்லதா நடக்கும்டா. ஒரு அழகி உன் கண்ட படுவான்னு பேரழகியப்பட்டிருக்கா. அவனை சைட் அடிக்கான்க்கா. கண்ணா லட்டு திங்க ஆசையா. அது இவ கூட சூப்பரா இருக்கலப்பா. ஆப்பிள் மாதிரியே இருக்கா. இவனை பார்த்தா போலீஸ் மாதிரியே தெரியலையே. ஆதிரக்கா, இன்னைக்கு சோசியர் சொன்னாரு, உன் கண்ணெல்லாம் இன்னைக்கு அழகில தான் பாக்கணும். கரெக்டா தான் இருந்திருக்கு. போலீஸ் ஆபீசர் மாதிரியா பேசுறீங்க? போலீஸ் ஆபீசரா? நானே போலீஸ் வண்டி தூக்கிட்டு போயிட்டு இருக்கேன். நல்லதா இருக்கு இந்த வண்டி தூக்கிட்டு போகும்போது. இவனை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குதே. அடி வண்ண வெள்ளாவி வச்சு தான் வெளுத்தாங்களா, இல்ல வெயிலுக்கு காட்டாம வளர்த்தாங்களா? அது என்ன வெள்ளையா இருக்கா? இவ ஒண்ணும் நம்ம ஃபிகர் மாதிரி தெரியலையே, ஃபாரின் ஃபிகர் மாதிரி இருக்கா. பேர் என்னவோ? குந்தாணி
ஐயோ அவசரப்பட்டு சொல்லிவிட்டேனே. ஒன்னு வெள்ளாவி வச்சுத்தா வெளுத்தாங்களா இல்ல வெளுத்து காட்டாம வளர்த்தாங்களா? ஆத்தி இவன் சைட்டு தான் அடிக்கான். ஆதிரக்கா ஐயோ இந்த ஃபிகரை பார்க்கவா அந்த சைடு ஃபிகரை பார்க்கவானே தெரியலையே. ரெண்டு கும்முன்னு இருக்கானுங்க ஐயா. இவனுக்கு எப்படி இந்த ரோட்ல? ஒரு நான் ஊருக்கு புதுசோ? அது சரி, நம்மளே பைக்கு தூக்குறதுனா. பேர் என்ன? அதான் சொல்லுங்க குந்தானின்னு. அது நான் வச்ச பேர்ல. ஒரிஜினல் பேரும் அதுதான். குந்தானியா? எந்த ஆங்கில பார்த்தாலும் தெரியலையே. தெரியாதுல்ல. சரி சரி, சண்டை படமா ரெண்டு பேரும் பைக்ல இருங்க. எதுக்கு? அப்படியே கரையத்தி விட்டு போறேன். எங்களுக்கு கரையற தெரியும், உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. ஏதோ உதவி பண்ணலான்னு பார்த்தேன். சோத்து முட்டை போடா. ஏதோ திட்டின மாதிரி இருந்தது. இந்த பைக்க நான் எங்கேயோ பாத்திருக்கேனே. திரும்பவும் கேக்குறேன். உன்னை வெள்ளாவி வச்சுட்டா வெளுத்தாங்களா இல்ல வெயிலுக்கு காட்டாம வளர்த்தாங்களா? அம்மா பாலு கலர்ல இருக்காள் ஐயா. ஐயோப்பா, இந்த ஃபிகர் எப்படிங்க விட்டுச்சானுங்க? அது சரிதான், ஆளு நல்ல தையா இருக்க வெளிநாட்டுக்காரி மாதிரி. கரெக்ட் பண்ணிட்டா நம்ம வேலை ஈஸியாயிருமோ? ஐ எம் தேவராஜ். தேவராஜா? எஸ் தேவராஜ். இதுக்கு இப்படி மடக்கி பாப்போம். ஆத்தி மடக்கலான்னு பாக்குறேன். மடங்குமா நாங்க. வாட் இஸ் யுவர் நேம்? மயிறு. அது நான் அவசரப்பட்டு பேராச்சே. இல்ல, அதுதான் பேரு கூட. குந்தானி மயிறு இப்ப இல்லாம பேர் வைப்பாங்க? இதுல நம்ம ஒரு கெட்ட வார்த்தையாச்சே. இல்ல சார், நீங்க அப்படித்தானே கூப்பிட்டீங்க, அதுதான் எங்க பேரும் கூட. ஆகா, இவரு ரொம்ப அழகா இருக்கல. ஏமா நம்ம ஊர்ல எதுவும் உன்னை காதலிக்கிற? ஆகா, பெருசா ஓட்டுறானே. லவ் ஃபெயிலியர். இந்த ஃபிகரை கலட்டி விட்டவன் எவன்பா? ஒன்னு ஒருத்த கலட்டி விட்டுருக்கான் பாரு. அவனுக்கு கண்ணு முன்னல் பின்னாடி, அவனுக்கு மூளையே இல்ல. எஸ் எஸ் எஸ், அதுதான் கரெக்ட். அடி இவ கோப்பட்டா கூட நானும் தாங்கிக்குவேன்ப்பா. அவ்வளவு அழகா இருக்காப்பா. எவ்வளவு என்ன புரட்டி எடுத்த கூட நானும் தாங்கிக்குவேன். ஏன்னா அவ்வளவு அழகா இருக்கா, பாத்துக்கிட்டே இருக்கலாம். அப்படி மாதிரி இருக்காள் ஐயா. எங்க இருக்க நீ? நீங்க போலீஸ் ஆபீசர் தானே? அது கிடக்குமா. நான் கூட பைக் ஓட்டிட்டு போனேன், சின்ன டப்பை ஓட்டிட்டு போது நினைச்சிட்டேன். பாத்துக்க, சாரிமா. அக்கா, இவன் வந்த நேரத்துல இருந்து நம்ம ரொம்ப ஓட்டுதான்க்கா. சும்மா இரு, போலீஸ்காரனா இருக்கா. போலீஸ்காரன் வம்பு வேண்டாம். ரொம்ப ஓட்டுதான்க்கா. நாமளே மத்தவங்க தான் ஓட்டுவோம். இந்த புலி நான் எங்கேயோ பாத்துக்கனே, இந்த முகர் கட்டைய. நீங்கள் அதை பாத்தீங்களா? எஸ் எஸ், இது அதே முகர் கட்டை தான். மஞ்ச பாவாடை எங்கே போகிறது? மஞ்ச பாவாடை எங்கே போகிறது? மேப் மேப் மேப். ஆகா, சிரிச்சுட்டா. உன் பேர் என்ன பதி? அதான் ஏற்கனவே சொன்ன மயிருன்னு. இவ சரிப்பட்ட மாட்டா. இவ சைனா கறி மாதிரி இருக்கா. இந்த சைடு இருக்கவன் தான் இங்கிலாந்து இளவரசி மாதிரியே இருக்கா. அவளை கரெக்ட் பண்ணுவோம். அத்தி, உங்க அம்மா என்ன பாலியமா உன்னை குளிப்பாட்டினா இவ்வளவு கலரா இருக்க? இந்த முகரக்கட்டையை நான் இதுக்கு முன்னாடி இந்த ஊர்ல நான் பார்த்ததே இல்லையே. ஆஹா, சந்தேகம் வந்துட்டு. இவரு யாருன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஐ லைக் யூ. கொன்னுவேன். அப்படி சொல்லக்கூடாது, உங்க மனசு உடஞ்சு போயிருவோம்ல பொண்ணா. பாரு, அவ பிடிச்சி இருக்கா. அப்படி சொல்லக்கூடாது, நான் மனசு உடஞ்சு போயிருவேன். இப்படி கலர்லாம் சிக்கவே சிக்காது. சிக்கிருக்குன்னா என்னெல்லாம் சொல்லுவானுங்க, டேய் ஃபிகர் சூப்பர் ஃபிகரா கொத்திட்டேடா அப்படிமானுங்க. அந்த பேர் புகழ் எனக்கு வேணும். ஆதிரக்காவே வில்லி, அவளை பத்தி தெரியாம இவன் வேற. இங்க பாருமா, நான் தோக்குறதும் ஜெயிக்கிறதும் உன் கையில தான் இருக்கு. எப்படி? என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் ஒரு சவால் விட்டுருக்கேன். ரிச் ஃபிகரா, சூப்பர் ஃபிகரா, ஃபாரின் ஃபிகரா நான் சீக்கிரம் கரெக்ட் பண்ணி காட்டுறேன். அது உன் கையில தான் இருக்கு. நான் தோக்குறதும் ஜெயிக்கிறதும் உன் கையில தான் இருக்குது. இந்த பைக்க நான் எங்கேயோ பாத்துர்க்கனே. பைக்கியா இருக்கிறது கண்டுபிடிச்சால் கடோய். அப்போ உள்ளூர் கரையில தான் இருக்கணும். ஐ எம் தேவராஜ். ஐ லைக் யூ. ஐ லவ் யூ. உன்னை என்ன கண்டுபிடிச்சிருவேன். சீக்கிரம் வந்து போத்திட்டு போறேன். ஐ லவ் யூ. விடுக்கா விடுக்கா, அவனுக்கு நேரம் சரியில்லை. விடுடி, நாம என்ன வழியா போனோம்? மண்டைய இவனை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கட்டி. உன் மனசுக்கு வந்துட்டானக்கா கொள்ளை போட்டுற பாத்துக்க. அதானே, நீ யாரையாவது போட்டு வேணா தள்ளுவ. எவனுக்கு இதயத்துல இடம் கொடுக்க மாட்டியா? இவர் கிரேட் அக்கா, கிரேட். உன் கொள்கையை நான் எடுத்துக்கிட்டு நான் இப்ப படாத பாடுபடுறேன். எனக்கு ஆசைத்தான், ஆனா ஒன்னும் செட் ஆக மாட்டேங்குது. கொன்னுவேன். கடைசி வரைக்கும் இப்படிதான் வெளியாவே இருக்கணும். வா, உன் கூட சேர்ந்தா அப்படிதான் இருக்கணும். வா, இப்ப அந்த கமிஷனர் பொண்ணு தரக்கிட்ட போய் வம்பிழுக்கணும். அவ்வளவுதானே, வாக்கா. அடச்சே. என்ன பண்ண என்ன எதுக்கு அவசரமா சொன்ன? என் பைக்கை எவன் தூக்கிட்டான்டா? என்ன பைக்க தூக்கிட்டானுங்களா? சிரிச்சா ஆயில கொடுத்துரும் பாத்துக்க.
டேய் நம்ம வண்டி இல்ல, ஸ்டேஷன்ல இருந்து கொடுத்த வண்டி காணலடா. ஸ்டேஷன் வண்டியா? ஆமாடா, அதான் வாத்மைக்கெல்லாம் இருந்துச்சு. இப்ப என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. மொத்தமா மாட்டிக்கிட்டேன். எவன் தூக்குனது தெரியல. திருட்டு போய் புதுசா வந்திருப்பான்னு நினைக்கேன்டா. அது எப்படின்னா போலீஸ் வண்டி தெரிஞ்சு வந்து தூக்குனா? அது சரி, ஜிபிஎஸ் இருக்குல்ல, பாத்துக்கலாம் விடு. அதுல வந்து வாட்மெண்ட்லாம் இருக்குது சுத்தம். அதுல எதுக்கு வச்சிருந்த? சரி, ரோட்ல டிராபிக் ஆயிட்டுது. சரி நிப்பாட்டி விட்டுட்டு அங்க போய் டிராபிக் சரி பண்ண வந்து பார்த்தா வண்டி காணும்டா. சிரிக்காதா, எனக்கு வாக்மன் வரல, நான் மாட்டிக்கிடுவேன்டா. சரி சரி விடு, 10 நிமிஷத்துல ஏதாவது ஏற்பாடு பண்றேன். டேய், அவன் இந்த ஸ்டேஷனுக்குள்ள எங்க சுத்திக்கிட்டு இருக்கான், அதை கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா எனக்கு பைக் வந்துடும் கூட தெரியும். தூக்குனவன் எவனும் அவன் எனக்கு வேணும். போலீஸ் வண்டின்னு தெரிஞ்சு அதை தூக்கி இருக்கான்னா அவன்லாம் கையில சிக்க மாட்டான். விடு, அங்கங்க சுத்திட்டு கரெக்டா பைக் விட்டுட்டு போயிருவான். கவலைப்படாத. சும்மா கிண்ணடிக்கு பையனா இருக்கும், இல்லைன்னா புதுசா திட்டனா இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனே கொண்டு வச்சுட்டு போயிருவான். விடு, அவன் விட்டுவான் எனக்கும் தெரியும். எனக்கு அவன் வேணும். டேய், அடிச்சிடும் பாத்துக்க. எவனை சுத்திட்டே இருக்க? இல்லண்ணா, நீ போலீஸ்ல எவ்வளவு பெரிய வில்லே ரவுடின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா உன்கிட்ட இருந்தே ஒருத்தன் ஆட்டையை போட்டிருக்கான்னா அவன் எவ்வளவு பெரிய திருடனா இருக்கு. டேய், அவன் மட்டும் என் கையில சிக்கட்டும், அன்னைக்குத்தான் அவனுக்கு தீபாவளி. சிக்குவன் கண்டிப்பா. நீ யாருன்னு அவனுக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. சண்டே கஷ்டத்துல வந்துட்டாலே நீ அவனை பொழந்து கட்டிடுவ. இவன் சிக்கனா அவ்வளவுதான். தெரிஞ்சு உன் பைக்க தூக்கி தரமுன்னா சத்தியமா சொல்றேன், அவன் பழைய கில்லாடியா தான் இருக்கணும். எப்பண்டா டூட்டி முடியும்னு இருக்குது. ஏன் இப்போதானே டூட்டிக்கு வந்த? இல்ல விக்ரம் சார், என் தங்கச்சியை பொண்ணு பக்கம் வராங்க. அதான் வீட்டுல ஆம்பளையா நான் நின்று எல்லா வேலையும் பார்த்தா நல்லா இருக்கும். ஓ, அம்மா எங்கெல்லாம் போக முடியும் வயசான காலத்துல, அது இதுன்னு வாங்க போகணும் வைக்கணும். அதான் சரி. உள்ள பொண்ணுத்திர சார் இருக்காரு, காரணத்தை சொன்னா கண்டிப்பா விடுவாரு. நீ வேணா கேட்டு பாரு. எப்போ பொண்ணுத்தர சார் கிட்டயா? மத்த நேரம் கூட பேசலாம். அவர் யூனிஃபார்ம்ல இருந்தாரு மிருகம். வேண்டாம். இல்ல நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் இருக்காது. அவரு தேவையில்லாமலாம் கூப்பிட மாட்டாரு. ஃபேமிலி விஷயத்துல அவர் ரொம்ப சென்டிமெண்ட் தான். தாராளமா கேட்டு பாருங்க. நிஜமாவே பெர்மிஷன் கொடுப்பாரா? ஃபேமிலினாலே அவர் கொஞ்சம் சென்டிமெண்ட் தான். மத்த விஷயத்துல தான் அவர் இறங்க மாட்டாரு. ஃபேமிலினா கண்டிப்பா இறங்குவாரு. கேட்டு பாருங்க. நீங்க ஒரு மச்சனை, நீங்களே பயப்படுவீங்க. நான்லாம் ஏமாத்துறோம். டூட்டிங் வரும்போது மட்டும் தான் அப்படி. ஃபேமிலிக்குள்ள போய் பாருங்க, அவர் என்ன குழந்தை மாதிரி நடத்துவாரு. அப்படியா? அவர் வீட்டு செல்லப்புள்ள மாதிரி நடத்துவாரு. அது மட்டும் இல்ல, விக்கி சாரும் அப்படிதான். ஃபேமிலிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. நீங்க இப்படி விவரத்தை சொன்னீங்கன்னா கண்டிப்பா பெர்மிஷன் கொடுப்பாங்க. அம்மாவும் ஒத்தையில என்னெல்லாம் பண்ண முடியும், தங்கச்சிக்கு வேற வெளியில போக முடியாது. கேட்டு பாருங்க. தங்கச்சி வேற மல்லிப்பூ வேணும்னு கேட்டா. இந்த இடம் முடிஞ்சிருமா இப்படி? ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டு இருக்கோம். கஷ்டப்பட்டு நகைலாம் சேர்த்துட்டேன். ஓ, வாங்குற சம்பளத்துல ஃபுல்லா நகையா தான் செஞ்சு வச்சிருக்கேன். தங்கச்சி எப்படி டிகிரி முடிக்க வச்சுட்டேன். பொறுப்பு அதிகம் இல்ல. நான் இந்த மாதிரி பொறுப்பெல்லாம் எடுத்ததே கிடையாது. இன்ன வரைக்கும் எனக்கு எந்த பொறுப்பும் இருந்தது கிடையாது. நீங்க சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எனக்கும் ஆசையா இருக்கும், எனக்கு ஒரு தங்கச்சி பொறுப்பு பிள்ளை என் தலையில. அம்மா பார்க்கணும், அப்பாவை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு. எதுவுமே எந்த பாக்கியமும் கிடைக்கல. இப்போ ஃபேமிலி 2-3 பிள்ளைங்க, மனைவி. ஆனா இனி பொறுப்பு ஏறிமே. 3 பிள்ளைங்களை பெற்று வச்சிருக்கீங்களா? எங்க மொத 2 பயிலொலியும் இந்த எங்க மச்சனை மாதிரிதான். பொண்ணுத்தரத்தானும் பொண்ணுத்தர சாரும் விக்கி சாரும் ஆளுக்கு ஒரு பிள்ளை. சொல்ல போனா 3 பிள்ளையுமே அவங்க தான் பாக்குறாங்க. ஸ்கூல் ஃபீஸ் கட்டுல இருந்து யூனிஃபார்ம்ல இருந்து அவனுக்கு கேட்கற சின்ன சின்ன பொருள் வரைக்கும் அவங்க தான் வாங்கி கொடுப்பாங்க. ஏன்னா வாங்கி கொடுக்க விட மாட்டாங்க. அதிர்ஷ்டக்கார மச்சான் தான். அப்படி இல்ல, அவங்க தங்கச்சிக்கே அவங்க செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால நான் எந்த தடையும் போடுறது இல்ல. அதனால இப்பவும் எனக்கு எந்த பொறுப்பும் கிடையாது. ஆனா என் மனைவிக்கு செய்ய வேண்டியது இருக்குது. ஆனா அவ எதிர்பார்க்க மாட்டான். அதான் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. எதிர்பார்க்க மாட்டாங்களா? ஆச்சரியமா இருக்கு. அவளுக்கு நான் கஷ்டப்பட கூடாது, அது எதுன்னு வேணும்னு கேட்கவே மாட்டான். எதுவுமே ஆசைப்பட மாட்டான். இருக்கத சாப்பிடுவா, இருக்க துணியை உடுத்துவா. அவ குணமே அப்படிதான். அதனால எனக்கு இப்பவும் பொறுப்பு கிடையாது. நீங்க சொல்லும் போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அந்த தெய்வம் உங்களுக்கு எல்லாத்தையும் சரியா கொடுத்துருக்கு. உலகத்திலே உண்மையிலே நீங்க அதிர்ஷ்டக்காரர் தான். எதுவும் ஈஸியா கிடைச்சிடாது சார். இந்த சந்தோஷமான வாழ்க்கை வாழறதுக்கு 20 வருஷம் நரக வாழ்க்கை வாழ்ந்திருக்கேன். வில்லி, இவன் எதுக்கு இங்க வந்திருக்கா? அப்புறம் விக்ரமே எப்படி இருக்க? எனக்கு என்ன ஆஜரா, பர்ஃபெக்ட்டா சந்தோஷமா கொடுத்து வச்ச ஆளு தானே. நீ சொல்லுவிய வெட்டி ஆபீசர் சூப்பரா இருக்கேன். இப்பவும் நீ வெட்டி ஆபீசர் தான். அது எல்லாத்துக்குமா கிடைக்கும், எனக்கு கிடைச்சிருக்க அதிர்ஷ்டம். பரவாயில்ல ஆஜரா, வெட்டி ஆபீசரா இருந்துட்டு போறேன். எப்படி பார்த்தாலும் பின்னாடி ஒரு ஆபீசர் வருதுல்ல, அது போதாதான் நமக்கு. தைரியமா பேச ஆரம்பிச்சுட்ட. ஆமா, ஒண்ணு இல்லாத நீங்க இந்த ஆட்டம் போடும் போது 3 சிங்கக்குட்டியை பெத்து வச்சிருக்க. தேவதை மாதிரி ஒரு பொண்டாட்டி, 3 இல்ல 4-5 மச்சனை, நல்ல ஃப்ரெண்டு. இத்தனத்தோட வாழ்றேன்னா எவ்வளவு தெனாவட்டா இருக்கணும். ரொம்ப தேடிட்ட விக்ரமே. வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். என்னக்கா ஸ்டேஷன் பக்கம் ஏதாவது கலவு கேஸ்ல மாட்டிக்கிட்டல என்ன? மாட்டி விடக்கு தான் வந்திருக்கோம். போங்க போங்க, இன்னைக்கு நல்ல விருந்து கிடைக்கும். உள்ள போங்க. யார் வேணும் உங்களுக்கு?
உங்களை தான் கேட்குறேன், யார் வேணும்? உங்களை தான் கேட்க, யாரை பார்க்கணும்? அது வந்து நான் எதுக்கு இவங்க இப்படி ஸ்டக் ஆகி நிக்கிறேன்? ஆதிராக்கா. சார் நீங்க வேணா உள்ள போய் பேசுங்க, போங்க. இருக்கட்டும் சார், இந்த இவங்க உள்ள போறாங்களா, போயிட்டு வரட்டும். சார் அந்த அளவுக்கு எனக்கு ஒர்த்து இல்ல. இவனுக்கு உள்ள போனாலே சார் ஓடட்டு அடிச்சு விடுவாரு. எங்களுக்குலாம் ரொம்ப வேண்டியவனுக்கு தான். நீங்க தைரியமா உள்ள போங்க. என்ன சொல்றீங்க சார் இவளுக்கு இதே வேலை. நீங்க உள்ள போங்க. விக்ரமே ரொம்ப பேசாத சொல்லிட்டேன். நான் உண்மையிலே கேஸ் கொடுக்க தான் வந்திருக்கேன். சரி சரி, என்ன கூட நானும் ரைட்டர் தான். நானே உனக்கு கேஸ் எடுத்துக்கிறேன்னு சொல்லி. நம்பிக்கை இல்ல, நான் கொடுக்க முடியாது. வாய் உனக்கு ரொம்ப நீளம் பத்துக்க பில்லி. இவன் ரொம்ப யோக்கிய சிகாமணி. டேய் நீ என்னலாம் பண்ண நான் சொல்லட்டுமா? வேண்டாம் உள்ள போ. அந்த பையன் இருக்கட்டும், ரொம்ப ஆடாத. உன் திமிரு ஒரு நாள் நிச்சயமா அடங்க, பாத்துக்கிட்டே இரு. ஆமா இப்பெல்லாம் கொஞ்ச நாள் ஆளே காண மந்தியில எங்க போனீங்களா? நீங்க எல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருந்தீங்கல்ல, அதான். பொண்ணு அம்மா அப்பா எல்லாம் கூட்டு போனியா? எங்க கூட்டு போயிருக்கா? ஒரு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்க, குடும்பத்துக்கு எப்படி குட்டியா போலான்னு. அது ஒரு தேர்மொழிட்டு நடக்கும். இங்க பாரு, உனக்கு எந்த விதத்திலயும் சலிச்சவா இல்ல அந்த தேன்மொழி. நீ வில்லினா அவ மகா லேடி கிள்ளி. ஆமா கமிஷனரை பாக்குறதுக்கு நீ மட்டும் போயிட்டு வாக்கா. ஏண்டி? அவனுக்கும் பயம் இருக்கும்ல. இல்ல நீ போயிட்டு வா. நீ எனக்கு பக்க வைக்க மாதிரி நீ எடுத்து எடுத்து கொடுக்க தான் நான் பேசுவேன். எனக்கு தான் தமிழ் சரியா வராதுல்ல, வா. அங்க என்ன முணுமுணுப்பு? உள்ள போண்டிதானே? ஏதாவது பிரச்சனை பண்ண போறீங்களா? இல்ல ஆத்தி பையன் வகட்ட கவுண்டரம் கொடுக்க. என்ன சார்? வேண்டாம், பெரிய வில்லிகளு. அவ பார்க்க அழகத்தான் இருப்பா, விழுந்துடாதீங்க. என்ன என்ன வேணும்? கமிஷனரை பார்க்கணும். டெப்டி கமிஷனரை பார்க்கணும். ஏதாவது கேஸ் நான் சொல்லிட்டு போங்க, நான் பாக்குறேன். நாங்க பெர்மிஷன் வாங்கியிருக்கோம். சாரை பார்த்து தான் கேஸ் கொடுக்கணும்னு மேலிடத்துல பெர்மிஷன் வாங்கியிருக்கோம். வந்துட்டா காலையிலே. அதிரக்கா போயிரும். அதிரக்கா சிங்கிச்சான் சிங்கிச்சான். ஐயோ ஓட்டுறாரே. நீங்களும் தான் உங்க அண்ணனுக்கு சிங்கிச்சா சிங்கிச்சா சிங்கிச்சா. ஏய் ஓவரா பேசுன. உங்களுக்கு ஜால்ரா தட்டினா அவங்க நல்லவங்க, எனக்கு யாராவது ஜால்ரா தட்டினா அவங்க மோசமானவங்களா? அது எப்படி விக்கி சார்? உங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? ஏன் என்ன பொதுவா பேசணும் சார்? நான் எப்பவும் நியாயமா தான் சார் இருப்பேன். உன் நியாயம் தான் தெரியுமே. எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு டைம் இல்ல. நான் டெப்டி கமிஷனரை பார்க்கணும், பார்த்துட்டு வரேன். போங்க போங்க. ஏய் காட்டுடி காட்டுடி. சும்மா இருங்க சொல்லிட்டேன். காட்டு. சும்மா இருங்க. சரி புள்ள என்ன பண்ணிட்டு இருக்கான்? தூங்கிட்டான். சரி நேரத்துக்கு சாப்பிடுனா. சரி நீ கொஞ்சம் தூங்கு. இந்த பாரு, வேலையெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாம். என்ன நான் பாத்துக்கிறேன். அப்புறம் ஒரு பாட்டிக்கிட்ட சொல்லியிருக்கேன் வேலைக்கு, அவங்க வருவாங்க. நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம். நிஜமாவா? ஆமா, அந்த பாட்டிக்கிட்ட பேசுனேன், வாரேன்னு சொல்லியிருக்காங்க. வீட்டுக்கு துணி துவைக்கிறது எல்லாம் அவங்களே பாத்துக்குவாங்க. பிள்ளைய கூட நல்லா குளிப்பாட்டுவாங்க. நீ அந்த வேலையை கூட செய்ய வேண்டாம். ஏதாவது அதெல்லாம் இப்போதைக்கு இல்ல. இத கேட்ட உங்களுக்கு டியூட்டி இல்ல? அது ஏன் கேட்டா, பைப்பை தூக்கிட்டு போனதோட பரவாயில்ல, பைப்போட வாக்குமே தூக்கிட்டு போயிட்டான். அதான் பசங்களை அனுப்பியிருக்கேன். இன்னும் 2 நிமிஷம் தட்டி தூக்கிட்டு வந்துருவானுங்க. அதெல்லாம் நேரத்துல வந்துருவான், இல்ல அவனே வந்துருவான். ஏன்னா என்னை பத்தி விசாரிச்சிருப்பான்ல வெளியில, கொண்டு வந்து வச்சிருவான், பிரச்சனை இல்ல. இருந்தாலும் அவனுக்கு நீ கொஞ்சம் பொங்கல் வச்சாதான் எனக்கு மனசு திருப்தியா இருக்கும் பாத்துக்க. சிரிப்பு பாரு, அழகு போல பொம்மை. நல்லா பிடிச்சிருக்கும் போதே போதும் போதும். பத்தவே மாட்டேங்குது. கொஞ்ச நேரம் தான் டைம் கிடைக்கும். நான் என்ன பண்ணுவேன்? அவ்வளோ காதலிச்சிருக்கேன், இப்பவும் கூட வாழ்றதுக்கு டைம் பத்த மாட்டேங்குது. ஆசையே தீராது போலுக்கு. ஓய் அதெல்லாம் தீராது. சரி நீ நல்லா ரெஸ்ட் எடு, சரியா? சரி உனக்கு கொடு. காட்டு காட்டு காட்டு. காட்டுடி காட்டுடி. நல்லா இருக்கு சார் டூட்டி பாக்குறது. உள்ள வரும்போது பெர்மிஷன் கேட்கணும்னு தெரியாது. ஏதோ நாய் நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சுக்கிட்டு இருக்கா. நீ நாய் தானே, அதான் கேட்காமலே உள்ள நுழைஞ்சிருவா. டூட்டி நேரத்துல ரொமான்ஸ் பண்றீங்களே, இது மட்டும் நாகரிகமா என்ன? இது என் பர்சனல் டைம், 6 மணி நேரம். நான் என்ன வேணாலும் பண்ணலாம், கணக்கு கிடையாது. இந்த பொண்ணு தெரிய இப்ப முன் நேர்மையானவன். ஆமா, இது என் பர்சனல் டைம்ல 6 மணி நேரம். உள்ள அவங்களை யார் விட்டது? அருண் சார், யார் உள்ள விட்டது? விக்கி சார் விட்டாங்க. இது என் பர்சனல் டைம், உங்களுக்கு தெரியாது? ஐயோ சார், சாரி சார்.
இனிமேல் என் பெர்மிஷன் இல்லாம என் பர்சனல் டைம்ல யாரையாவது உள்ள விட்டீங்க சாரி சார், இனிமே இந்த தப்பு நடக்காது. போங்க. என்ன களவு போயிட்டு கண்டுபிடிக்கணும். முன்னாடி ஏட்டே இருப்பாரு, கொடுத்துட்டு போங்க கம்ப்ளைண்ட். நான் மேல இருக்கிற பேசல பெர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும்னு. எனக்கு முக்கியமான மீட்டிங், நான் அந்த கேஸை எடுக்க முடியாது. கிளம்பு, இல்லைன்னா ஒரு வாரம் கழிச்சு வா, கண்டுபிடிக்கலாம். என்னன்னே கேட்கவே இல்ல. என்ன செப்பல் சாண்டி, நாய்க்குட்டி, பூனைக்குட்டி இதெல்லாம் சொல்ல வந்துருக்க போற? சொல்லு. ஆமா, என் டாமிய காணல, கண்டுபிடிச்சிட்டாங்க. என் டாமி யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. அது திருட்டு போறதுக்கு வாய்ப்பு இல்ல. அது உங்ககிட்ட தப்பிச்சா போதுமே, எங்கேயாவது ஓடி போயிருக்க போது ரோட்ல நிக்கும், மேஞ்சுக்கிட்டு நிக்கும். போய் தேடி பாரு. இவன் தான் கண்டுபிடிக்கணும். இவன் தான் கண்டுபிடிச்சு தரணும். அது வரைக்கும் இந்த ஸ்டேஷனை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். இவன் கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் இவனை விட போறதும் இல்ல. அப்ப தர்ணா போராட்டம் இன்னைக்கு நமக்கு ஸ்டேஷன்ல தானக்கா? எஸ். ஐயோ, வர வர இவன் என்ன பண்றான்னு இவளுக்கே தெரியல. சுப்பா, கண்ணை கட்டுதே. சரி, வெளியில வந்து நில்லுங்க, வாங்க. ஏன் சார் என்கிட்ட கேஸ் எடுக்க மாட்டாராமா? அவர் தீவிரவாதிகளை பிடிக்கிட்ட போய் நாய்க்குட்டி காணும்னு கமெண்ட் கொடுக்க வந்திருக்கீங்க. அவர் ஸ்டேட்டஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சரி, நான் கண்டுபிடிச்சு தரேன், வாங்க. அக்கா போயிருவோங்க, வாக்கா. எனக்கு இந்த பொண்ணு தர சார் தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். ஓகே, உங்க டூட்டி ஏதோ அதை மட்டும் பாருங்க. நான் கண்டுபிடிச்சு தரேன் மேடம், வாங்க. மேடம், நீங்களா சொல்லக்கூடாதா? அதிரக்கா, அதான் சார் சொல்றாருல. ஐயோ, மேடம், நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. நான் மேடமா? ஐயோ, இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, எங்க பார்த்த மாதிரி தெரியல. என்னெல்லாமோ பண்ணது இவனை பார்த்தாலே. அது மேடம் வேற சொல்லிட்டானே. மேடம், உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. நான் உங்களை பார்த்த மாதிரி இல்லையே. நீங்க புதுசா வந்திருக்கீங்களோ? ஆமா, நீங்க புதுசா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. உங்க பேரு? அருண். அருண். சரி. உங்க பேரு? ராணி. நல்லா இருக்கு. சரி. ராணி, என்ன? ஏதாவது சொல்லணுமான்னு கேட்கலான்னு தான் கேட்டேன். இல்ல, எங்க பார்த்த முகம் மாதிரி இருந்தது, அதான் நான் வெளியில வெயிட் பண்றேன். சரி, உடனே கிளம்பு. நான் உன்ன காலேஜ்ல விட்டுட்டு அப்படியே என் டூட்டிக்கு நான் கிளம்புறேன். ஓகே சார். ஈவினிங் அங்கே நில்லு, நான் வந்து கூட்டிட்டு போறேன். ஓகே சார். உங்க அம்மாக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்படி சொல்லியிருக்கேன் சார். ஆனா அவங்க என்ன தேடிக்கிட்டு தான் இருக்காங்களா? இங்க பாரு, நான் ரொம்ப நாள் இங்க வைக்க முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் யாருக்காவது தெரிஞ்சதே நான் வசமா மாட்டிக்கிடுவேன். மாட்டுறது பிரச்சனை இல்ல, ஆனா ஏன் இவ்வளவு நாள் மறைச்சங்க தான் பிரச்சனையா வரும். அது மட்டும் இல்ல, கண்ணுக்கு அது மூக்கு வச்சு பேசுவாங்க. அது எப்படி ஒரு ஆணும் பொண்ணு ஒரே வீட்டுல இருந்தீங்க அப்படி இப்படின்னு பேசுவாங்க. உங்களுக்குள்ள ஏதாவது வேண்டாம், உங்ககிட்ட இந்த வார்த்தையெல்லாம் சொல்ல வேண்டாம். நீ வந்ததும் தெரியக்கூடாது, நீ போறதும் தெரியக்கூடாது யாருக்கும். நீ வந்த மாதிரி கிளம்பிடு. நீ எவ்வளவு சீக்கிரம் கிளம்புறியோ அது நல்லது. இது என்ன சொல்லி நான் ஹாஸ்டல்ல ஏதாவது பாதுகாப்பா சேர்த்து விடுறேன். வேண்டாம் சார், மானம் போயிடும் சார். எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க சார். என்ன பண்ணனே தெரிய மாட்டேங்குது. நீ எத்தனை நாள் என் கூட இருக்க முடியும்? என்னங்க? அழகி வந்துட்டா. நீ கொஞ்சம் உள்ள போ. தெரிஞ்ச பொண்ணு, நீ சீக்கிரம் உள்ள போ. சார், இது உங்க தங்கச்சி குரல் மாதிரி இருக்கு சார். சுத்தம் இல்லம்மா, நீ கொஞ்சம் உள்ள போய. சரிங்க சார். அழகி, இப்பெல்லாம் என்ன நீங்க ரொம்ப மறந்துடுவீங்க தெரியுமா? அப்பெல்லாம் இல்லடி, அப்பெல்லாம் இல்லடி. நான் இன்னைக்கும் வரவே தெரியும்ல. இன்னைக்கும் ஸ்டேஷனுக்கு வரல. அது வந்து சரி, அன்னைக்கு தான் அப்படி பண்ணீங்க, இன்னைக்கு அப்படியே பண்றீங்க. நானே உங்களை வழிய வழி தேடி வரல. இல்லடி, சாரி. இங்க வாய. ஒண்ணும் வேண்டாம். சாரிடி. என்ன தூக்குங்க. சரி வா. நீங்க வந்து தூக்குங்க. சாரிடி, சாரி. ஒண்ணும் வேண்டாம், நான் ரொம்ப ஃபீல் பண்ணல. சாரிமா. சரி, ஒண்ணு கொடுங்க. சரி, இங்க கொடுக்கவா இல்லைன்னா அங்க கொடுக்கவா? இப்ப கண்ணத்துல கொடுத்தா போதும். உங்களுக்கு லைன் முத்தமே கிடையாது. அப்படி சொல்லக்கூடாது. முடியாது, அங்கெல்லாம் கொடுக்க கூடாது, கண்ணத்துல தான் கொடுக்கணும். இதுல கொடுக்காமலே இருக்கலாமே.
நான் அங்க தண்டி கொடுப்பேன். ஒண்ணு வேண்டாம். முடியாது. சரி, வீட்டுக்குள்ள போய் குடிங்க. ஐயோ ஐயோ உள்ள வரல. ஐயோ ஐயோ இப்ப நான் என்ன பண்ண என்ன பண்ண என்ன பண்ண என்ன பண்ண என்ன பண்ண சோழி முடிஞ்சது போச்சு. அழகே அழகே இப்ப புரியுது. நீங்க ஸ்டேஷனுக்கு வரதுக்கு மறக்கல, என்னையதான் மறந்துட்டீங்க. இல்லடி இல்லடி அவ்வளவு இல்ல. துரோகம் பண்ண மனசு வந்துட்டுல உங்களுக்கு? இல்லடி அழகடி, நான் எந்த தப்பு பண்ணலடி. அப்படிலாம் நினைக்கிறடி. சத்தியமா சொல்றேன், நான் எதுவும் பண்ணலடி. உங்களால எப்படி முடிஞ்சது? என் வாழ்க்கையை கேள்விக்குள்ளாக்கிட்டீங்கல்ல. இல்ல அது எப்படி பண்ணுவேன்? இந்த பாரு, நான் உனக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிதண்டி, நீ தப்பு தப்பா நினைச்சிடாத. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன். படிக்கிற வயசுல கூட உங்களை தேடி வந்தேன். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன். எல்லாரையும் விட்டுட்டு வந்துட்டேன். என்னை ஏமாத்திட்டீங்கல்ல. கடைசியில காதல் பையன்னு நிரூபிச்சிட்டீங்கல்ல. நான் வந்து இருக்கும்போது இன்னொரு பொண்ணு கூட குடும்பம் நடத்திட்டு இருந்திருக்கீங்க ஒரே வீட்டுல. நீங்க நல்லவர்னு உங்களையும் அங்க நினைச்சுக்கிட்டு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நீங்க என்னன்னா இங்க ஒருத்தி கூட நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்கல்ல. நம்ப வச்சு கழுத்தை அறுத்துட்டீங்கல்ல. என் செல்லும்ல அப்பெல்லாம் பேசாதடி. என் தங்கல என் தங்கல நான் அப்பெல்லாம் செய்யலடி. நீ தப்பா நினைச்சிட்டு இருக்கடி. சத்தியமா இனி உங்களை தேடி வரவே மாட்டேன். நீங்க இவன் கூடயே வாழுங்க. இப்ப நான் இருக்க வேண்டிய இடத்துல நீங்க இன்னொத்தி வச்சீங்களே, அப்பவே நான் செத்து போயிட்டேன். நம்ம காதல் செத்து போச்சு. நான் சின்ன பொண்ணு தானே, உலகத்தை எல்லாத்தையும் கத்துக்கிட்டு வரலையே. ஏதோ சின்ன சின்ன தவறு செஞ்சிருப்பேன். அதுக்காக எனக்கு இவ்வளவு பெரிய துரோகமா பண்ணுவீங்க? போதும், எல்லாரும் நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டீங்க. போதும், நான் போறேன். உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? வீட்டுக்குள்ள யார் வந்தாலும் ஒளிஞ்சுக்கன்னு சொன்னா இல்லையா? உனக்கு கொடைக்கலாம் கொடுத்ததுக்கு நல்ல வேலை பார்த்துட்டேன். ஐயோ சார், இல்ல, என் செப்பல் வெளியில கிடந்துச்சு. அவங்க வீட்டுக்கு வந்து எனக்கு கவனிக்கல. செருப்பு கிடந்தாலும் சந்தேகப்படுறாங்க. செருப்பு தூக்க வந்தேன், மாட்டிக்கிட்டேன். இதுக்குதான் இந்த கதை யாருக்குமே உதவி பண்ணக்கூடாது. அவன் சின்ன பொண்ணு, என்ன உயிருக்கு காதலிச்சா. அவனுக்கு எனக்கு வயசு வித்தியாசம். ஆனாலும் என் மேல நம்பிக்கை வச்சு என் மேல உண்மையா காதல என்ன நம்பி வந்தா ஏமாத்திட்டேன். எது சொன்னாரே? தங்கச்சி தானே சொன்னாரே? போச்சு, எல்லாம் போச்சு. இப்ப அம்மா கிட்டயும் போக முடியாது. அழகி அழகி சாரிடி. அடைக்கலாம் நண்டி கொடுத்த சாரிடி. நெல்லடி நெல்லடி. ஏன் உங்க அண்ணுக்கு அம்மா வீட்டுல அடைக்கலம் கொடுக்க மாட்டாங்களா? அது வந்து ஒரு பொண்ணு நின்று அடைக்கலம் கொடுத்து ஒன்னா ஒரே வீட்டுல இருந்துக்கீங்க. நான் இருக்க வேண்டிய வீடு. மனசார சொல்றேன்டி, நான் எந்த தப்பு பண்ணலடி. மனசார பண்ணலன்னு ஒரு பொண்ணு கூட இத்தனை நாள் வாழ்ந்திருக்கீங்க. அதுவே பெரிய தப்பு தானே. இதே நான் ஒரு ஆம்பளை பையன் கூட ஒன்னா ஒரு மாசம் இருந்துட்டு வந்தேன்னு சொன்ன உங்க புத்தி எப்படி போகும் சொல்லுங்க. நான் ஒரு மாசம் ஒரு பையன் கூட இருந்துட்டு வந்தேன்னு சொன்ன எங்களுக்கும் எதுவுமே நடக்கல. சும்மா அடைக்கலமா தான் போனேன்னு சொன்னாலும் எப்படி இருக்கும் கேட்கறதுக்கு. இல்லடி போகாதடி. தப்பு தப்புதான். கிட்ட வராதீங்க, செத்துருவேன். என்னடி பேசுற என்னடி பேசுற? கிட்ட வந்தீங்கன்னு செத்துருவேன். போகாதடி போகாதடி ப்ளீஸ். நான் எந்த தப்பு பண்ணலடி. நெல்லடி நெல்லடி. நீ இப்படி போறது எனக்கு கஷ்டமா இருக்குடி. இதயமே வலிக்கு. இப்படி போகாத நில்லு.
அழகிமா அழகிமா சாரிம்மா உன் காலில் மன்னிப்பு கேட்குறேம்மா வாம்மா வீட்டுக்கு வாம்மா அழகி செத்துட்டா. அவ்வளோ சொல்லாதடி அவ்வளோ சொல்லாதடி ஒரு நான் நிஜமாவே செத்துருவேன் சொல்லிட்டேன் நான் சும்மானு சொல்ல மாட்டேன் நீ இப்பெல்லாம் பேசுற சத்தியமா நான் செத்துருவேன் உங்களுக்கு தான் வாழ்க்கை இருக்கு. நான் தான் எல்லாத்தையும் தொலைச்சிட்டேன். பெத்தவங்களை தொலைச்சிட்டேன். எல்லாத்தையும் தொலைச்சிட்டேன். ஐயோ என்னால தானே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தா சாரிடே ஏய் சாரிடே ஒன்றும் வேண்டாம். என்னை விட்டுருங்க. நீ அழகா எனக்கு வலிக்கடி மனசு நீ அழாதடி பாரு 2 அடினாலும் அடிச்சு கையா எதுக்கு வா வீட்டுக்கு போலாம் வா இங்க பாரு வா போலாம் வீட்டுல வந்து எவ்வளவு நாள் அடிக்க நான் இப்பவுமே அந்த பொண்ணை ஹாஸ்டல்ல சேர்த்துறேன் அந்த பொண்ணு பிரச்சனையில இருக்கா அதனாலதான் அப்படி சொன்னேன் அவ ஒரு பொண்ணு ஒரு ஆணா பாதுகாப்பு கொடுக்காம இருக்கக்கூடாது அப்படி எங்க அம்மா சொல்லி வளர்க்கல அதனால அடைக்கலம் கொடுத்தேன் நானும் தனித்தனியாக ஸ்டேஷன்ல வந்தேன். இந்த ஊரை பத்தி தெரியாது, மனுஷங்களை பத்தி தெரியாதுன்னு சின்ன பொண்ணு உங்களுக்கு நல்லா தெரியும். அப்ப என்ன பத்தி கவலைப்படல. எனக்கு இந்த ஊரை பத்தி தெரியுமா? ஒரு ஆட்டோ பிடிச்சு வர தெரியுமா? ஹாஸ்டல்ல இருந்து கஷ்டப்பட்டு தான் வரேன். ஐயோ 2 மாசம் நீங்க எனக்கு கூப்பிடவே வரல. ஆனா எனக்கு உங்களை பார்க்காம இருக்க முடியலன்னு நானே ஏதோ மன தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு வந்தேன். வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. தப்புதான் பெரிய தப்புதான் துரோகம் தான் பண்ணிருக்கேன் இந்த மாதிரி 2 அடினாலும் அடிச்சுக்க விட்டுட்டு போகாத கை செய்தினை விட்டுருங்க. போங்க, அந்த பொண்ணுக்கு அது உண்மையா இருங்க. ஹேய் நீ என்ன பேசுற என்ன பேசுற அப்படியே என் மனசு எவ்வளவு இல்ல ஒருத்தி வந்தவன நான் இருக்கதே மறந்துட்டீங்க. போங்க, இதுக்கு மேல எனக்கு கஷ்டப்படுத்தாதீங்க. அப்படி கஷ்டப்படுத்துறீங்க செத்து போயிருவேன். பரவாயில்லையா? நான் செத்து போயிருவேன். பரவாயில்லையா? ஏன் சாகடிக்க ஏன் இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்க இப்படி சொல்லிட்டு இருந்தா சத்தியமா நான் செத்துருவேன் சத்தியமா நான் செத்துருவேன் இதுக்கு ரோட்டுன்னு சண்டை போட்டு இருக்கா வீட்டுக்கு போ அது வந்து கோத்த கழுப்பிடாத ஊராட்கள் பார்த்துக்கிட்டு இருக்காம என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான் இது ஊர் மறந்தது போ வீட்டுக்கு போ இல்ல அது வந்து வீட்டுக்கு போன்னு சொன்ன நீ வந்துடுமா வீட்டுக்கு போல வா நான் வரல. இங்க பாரு இந்த மாமா மேல நம்பிக்கை இருக்குல்ல வா வந்து ஏறு நான் வர மாட்டேன். இங்க பாரு மாமா கூப்பிட்டோம்ல வா என்னடா என்னாச்சு எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க அழகிமா வா நம்ம வீட்டுக்கு போன முடியும் அவன் கிடக்கும் அதாவது வேண்டாம் பார்த்தா என்ன இனிமேல் நான் உங்க குடும்பத்துக்கே வர மாட்டேன். இனி உங்க குடும்பத்துக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. தெரியல அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீ வா மாமா இல்ல யாரு நான் எப்படி உங்க வீட்டுக்கு வர மாட்டியா? உங்க குடும்பத்துக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நான் ஹாஸ்டலுக்கே போறேன். இல்லைன்னா நான் செத்து போறேன். என்ன பேசுற எனக்கு என்னாச்சு சரி முதல்ல 2 பேரும் வரல ஏங்க வீட்டுக்கு போலாம் நான் வர மாட்டேன். இங்க பாருமா தங்கல்ல வா வந்து ஏறு நான் வர மாட்டேன். ஏமா இவன் என்ன பண்ணா ஏன் உங்களுக்கு தெரியாதோ? என்ன பண்ணிருக்கான் என்ன பண்ணா எங்களுக்கு தெரியாதுமா என்னாச்சு போய் சொல்லாதீங்க. இவளால அவங்க கூட இன்னொரு பொண்ணு இருந்திருக்கா. உங்களுக்கு தெரியாது? ஒண்ணா ஒண்ணா இல்லடா இல்லடா அது வேற கேஸ் அத தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா அவ தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் உன் கூட ஒரு பொண்ணு இருக்கு தப்பான இடத்துல இல்லடா நான் கேட்டது மட்டும் போதுல உன் கூட பொண்ணு இருக்குதா யார் அந்த பொண்ணு எதுக்கா உன் கூட வச்சிருந்த சரி நீ வா மாமா கூட இருக்க அவன் தனியா இருக்கட்டும் வா மாமா சொன்னோம்ல வா மாமா தான் இந்த வீட்டுக்கு கூட்டு வந்தேன் வா சின்ன புள்ள உனக்கு முழுசா நம்பினா சின்ன புள்ள பெத்தவங்க உனக்காக விட்டா சரி நீ வாமா வா மாமா பைக்ல ஏறு நம்ம வீட்டுக்கு போலாம் அந்த படம் ரசக்கல் இங்கே கிடக்கட்டும் அவன் வரமாட்டான் இந்த வீட்டுக்கு வா அவன் வந்தானா மொத்த அடி என் அடிதான் என் உததான் அவனுக்கு கிடைக்கும் மாமா மேல நம்பிக்கை இருக்குல்ல வா சரி. போட நல்ல நேரம் பொண்ணு வந்தா அப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டான் இல்லைன்னா என்னத்துக்கு ஆயிருக்கும்
தூக்கம் வரல, நீ தூங்கு. மணி ரொம்ப நேரம் ஆயிட்டு. எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் முடிச்சுட்டு தூங்குறேன், நீ தூங்கு. இல்ல லைட்டு கிடந்தா தூக்கம் வராதுல்ல. ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, எனக்கு வேலை கிடக்கு. அப்போ உங்களுக்கு தூக்கம் வரலையா? எனக்கு தூக்கம் வரல, நீ தூங்கு. நிஜமாவே தூக்கம் வரலையா? இதுல ஏதாவது போய் சொல்லுவாங்களா? எனக்கு தூக்கம் வரல, நான் தூக்கம் வந்தா தூங்குவேன், நீ தூங்கு. சரிங்க. என்னங்க? என்ன? ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு ஆபீஸ் எப்படி போச்சுது? கன்றாவிய போச்சுது. இப்ப என்ன? சரிங்க. சரிங்க வா. இப்ப எதுக்கு இந்த கல்யாணம் கேட்டுட்டு இருக்க? பேசாம தூங்கு. சரிங்க, நான் தூங்குறேங்க. குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டுட்டு வரட்டுமா? தலைவலிக்கு. ஏய், தொந்தரவு பண்ணாம தூங்கு, எனக்கு வேலை கிடக்கு. சரிங்க. ஐயோ, இந்த சேலை கட்டினாலே தூக்கமே வராது. நம்ம எங்க பாக்குது? சேலை கச கசனாது. எங்க நான் ட்ரெஸ் மாத்திக்கிட்டுமா? அது வா விருப்பம். உனக்கு என்ன சொல்றத பண்ணு. சரிங்க. ஒரு ஏச மாட்டீங்களே? நான் எதுக்கு ஏச போறேன்? நீ கிட்ட எனக்கு என்ன? என்னங்க? நீ எந்த ட்ரெஸ் போட்டா எனக்கு என்ன? சரிங்க. சேலை கட்டிட்ட மட்டும் அப்படி எனக்கு உங்களுக்கு காதல் வந்துருப்பாரு. இப்ப முடி அவுட் ஆக்கிட்டான். இது என்ன ட்ரெஸ்? நைட்டுங்க. சீவனஸ் வச்சது. என்ன? நீ எந்த ட்ரெஸ் போட்டா எனக்கு என்னன்னு நீங்க தானே சொன்னீங்க. இப்போ தூங்குறதுக்கு இதா கம்ஃபர்டபுளா இருக்கும். அதான் ரொம்ப ஹீட்டுங்க. இப்போ இதுதான் ஃப்ரீயா இருக்குங்க. சரிங்க, எனக்கு தூக்கம் வருது. நான் வேணா லைட்டை அமைச்சிரட்டுமா? சரிங்க, லைட்டு கிடக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொண்ணு கட்ட கொடுத்த குழந்தைய வாங்குவீங்களா? எப்படி வாங்குவீங்க நான் பாக்குறேன். அது என்ன மனசா இல்லைனா புடிங்கி இடிவேன்னு சொல்றீங்க? அதை வளர்க்குறவனுக்கு தான் தெரியும் அந்த பாசம். ஈஸியா புடுங்கிட்டு வரான்ல. பிறந்தல இந்த பிள்ளை தூக்குனது கூட கிடையாது, புடுங்கிட்டு வரான். உங்களுக்குன்னு ஒரு குழந்தை வர வரைக்கும் நீங்க அவனை டார்ச்சர் பண்ணதான் செய்வீங்க. எனக்கும் ஒரு பிடிமானம் வேணும். இந்த உலகத்துல இனி நான் வேற யாரையும் நம்பி வாழ முடியாது. எனக்குன்னு ஒரு வாழ்க்கையும் கிடையாது. எனக்குன்னு ஒரு வாழ்க்கைன்னா அது என் குழந்தையா தான் இருக்கணும். குழந்தை வந்துச்சுன்னா எனக்கு ஒரு பிடிமானம் இருக்கும். யாருக்காக வாழ்றோங்கிறத விட நம்ம பிள்ளைக்காக வாழ்றோங்கிறத ஒரு நிம்மதியாக இருக்கும். யாருக்காக ஓடுறோங்கிறத விட நம்ம பிள்ளைக்காக ஓடுறோன்னே ஒரு திருப்தியாக இருக்கும். இல்லை, குழந்தை வேணும். எனக்கு வேற வழி தெரியல. லைட் அமைக்கலையா? என்னங்க? என்னங்க? என்ன? கால சோ கலத்தலையா? கலத்துல நான் கலத்து விடட்டா? என்னங்க? என்ன? என்ன பாருங்களேன், உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். பரவாயில்ல, இதனால காலையில சொல்லு. பாருங்களேன், காலையில சொல்லு. சொல்லல இல்லங்க, முக்கியமான விஷயம். காலையில சொல்லு. என்ன என்ன பண்ணிட்டு இருக்க? அப்படி யாரு சொன்னா? அதான் எல்லாரும் சொல்றாங்க. எல்லாரும் சொன்னாங்களா? ஆமா, ரொம்ப குண்டாயிட்டேனா? ஆனா எனக்கு பிடிச்சிருக்குப்பா. நிஜமா தாண்டி, பயங்கரமா உடம்பு போட்டுருக்கு. எப்பவும் ஃபிட்டா தானே வச்சிருப்பீங்க, என்னாச்சு? தெரியல, உடம்பு ஆட்டோமேட்டிக்கா போடுது. எங்க அப்பாவும் அப்படிதான் இருப்பாருன்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் அப்படி இருக்கும் என்னமோ. ஐயோ, நீங்க குண்டாயிட்டா நான் என்னங்க பண்ணுவேன்? சொல்லுங்க. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். என்னடி? ஒண்ணு இல்ல. அம்மா யார் இன்னைக்கு ஒரு மார்க்கமா அந்த மாதிரி இருக்கு? ஆமா, நீங்க குண்டானதுலயும் ஒரு நன்மை இருக்கு தெரியுமாங்க? என்ன? முன்னாடியும் படுக்கக்கு நல்லதா இருக்கும், இப்ப ரொம்ப ஃப்ரீயா இருக்கு.
இப்ப எனக்கு அப்படி தூங்கணும் ஆசை இருக்குல்ல நீ குண்டாகணும்ல. நான் மாட்டேன். ஆமாமா நீ சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு ரொம்ப உடம்பு வச்சிரும். மீனாக்கா மாதிரி இட்லி சீனி தின்னுட்டு இருக்கா. அது ஒரு தனி டேஸ்ட், உங்களுக்குலாம் தெரியாது. ஆமாமா அந்த டேஸ்ட் எனக்கு தெரியும் தெரியாது, தெரியும் வேண்டாம். நல்லா இருக்கும். நல்லா இருக்குமா? சாப்பிட்டா சரிதான். அப்படின்னா கூட 2 இட்லி சாப்பிடுவேனா? அதான். சீனி வச்சு குழந்தை குழந்தை பண்றத பாரு. ஆனா உன்னுடைய சொக்கி புகைச்சது. ஆமா உண்மையில அந்த தாய்மை, அந்த குணம், அந்த ஸ்மெல்லு, உன் கூந்தல வர நறுமணம் என்னெல்லாமோ பண்ணுது. நல்லா இருக்கு இந்த வாசனை. அப்படியா? தாய் ஸ்மெல். அம்மா அம்மாக்குள்ள வாசனை நல்லா இருக்கு. பாப்பா சொல்ல தெரியுமா அம்மா வாசனைன்னு? அதுக்கு எனக்கும் தெரிய ஆரம்பிச்சிட்டு. நல்லா இருக்கு இந்த ஸ்மெல்லு. சரிங்க, ஜெயராஜ் அந்த பொண்ணு சண்டை போட்டிருக்காங்களா என்ன? அது வந்து என்கிட்ட எதையுமே மறைக்க மாட்டீங்களே. படாரஸ்கள் ஒரு பொண்ணு வீட்டுல கொண்டு வச்சிருக்கான். தப்பான எண்ணத்துலதான் இல்ல, ஏதோ பிரச்சனை பொண்ணுக்கு, வெளில தெரிஞ்ச பிரச்சனை அந்த பொண்ணுக்கு, அதனால அடைக்கல கொடுத்துருக்கான். அது ஒருத்தர் நம்ம சொல்லியிருக்கலாம், அது யாரும் ஏதாவது பண்ணியிருந்திருக்கலாம். அது அன்னைக்கு பாத்துட்டா இந்த பொண்ணு கொடுக்க வழிதானே. சத்தியமா அது யாராலும் ஏத்துக்கவே முடியாது. எப்படிதான் இந்த முட்டாள்தனத்தை ஜெயராஜ் பண்ணாலும் தெரியவே இல்லை. சரி, இப்ப சமாதானம் ஆயிட்டாங்களா எப்படி? கஷ்டம், அந்த பொண்ணு ஏத்துக்கிற மாதிரி தெரியல. என்னங்க சாதாரண சொல்றீங்க? அந்த பொண்ணு கண்ணால பாத்துருக்கா, அது எப்படி மன்னிப்பா? ஒரு வழி இருக்கு, கழுத்தை வேணா பண்ணி வைக்கலாம். சரி, அதை பண்ணி வச்சிருங்க. ஜெயராஜுக்கு அந்த பொண்ணை விட்டா நல்ல பொண்ணு கிடைக்காது. இன்னொன்னு அந்த பொண்ணு ஜெயராஜை தவிர வேற யாரும் நல்லா பாத்துக்க முடியாது. ஏதோ சின்ன தவறு பண்ணிருப்பாரு, ஆனா பொண்டாட்டின்னு வரும்போது உசுராச்சு பாப்பாரு. அதெல்லாம் பாப்பான். இதே மாதிரி வேலையெல்லாம் முட்டாள்தனம் பண்ணிட்டு இருக்க கூடாது. அறிவு இருக்கவன் இந்த வேலையை பாப்பான். நாடு நமக்குன்னு ஒருத்தி இருக்கால, நம்ம வீட்டுக்குள்ள ஒரு பிள்ளை வச்சிருக்கோமே, அறிவே வேண்டாம் அவனுக்கு. ஜெயராஜ் பத்தா தெரியுமா, அவரு அடைக்கலம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா யாரை பத்தியும் யோசிக்கவே மாட்டாரு. சரி இப்ப நம்ம இருக்கோம், நம்ம சொல்லிருக்க வேண்டியதானே. அதெல்லாம் வேற ஏதாவது பிரச்சனை வரும்னு நினைச்சிருக்கலாம். ஒருவேளை அந்த பொண்ணுக்கு பிரச்சனை நம்ம குடும்பத்திலே இருந்தா அதனால கூட அவர் மறைச்சிருக்கலாம்ல. என்ன சொல்ற? ஜெயராஜ் சும்மால எந்த விஷயத்தையும் மறைக்க மாட்டாரு. ஒருவேளை அந்த பொண்ணுக்கு பிரச்சனை நம்ம குடும்பத்தாளுக்குள்ளாவே இருந்திருந்தா, இல்ல ஏதோ ஒரு வழியில இருக்கலாம்ல. ஒருவேளை நல்ல அந்த மாதிரி கூட இருக்கலாம்ல. அதனால கூட ஜெயராஜ் அந்த பொண்ணு பாதுகாப்பா இருக்கட்டும்னு தான் கூட வச்சிருக்கலாம். நீங்க பாருங்க, லாஸ்டா சொன்னீங்களே கல்யாணம்னு, அதை வேணா பண்ணி வைக்கலாம். எல்லாம் நல்லபடியா முடியும். சரி, அப்போ காலையில விடிஞ்ச உடனே கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டா. நிஜமா? நீ சொன்னா சரியா இருக்கும். உன் கெஸிங் கரெக்ட் தான். ஜெயராஜ் சும்மா ஏன் மறைக்க போறாருன்னா, ஒரு வேலை இந்த பொண்ணுக்கு நம்ம குடும்பத்துல மூலமாவது இருந்திருக்கலாம், தெரிஞ்ச மூலமா இருக்கலாம், நம்ம ஊரா இருக்கலாம். சரிதானே? சரி, அந்த பொண்ணுக்கு கோவம் குறையும்னா கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டோம்னா அவ பாடு கண்டிப்பா சமாதானப்படுத்திடுவான்ல. படித்து தானே ஆகணும். அப்படி உங்களுக்கு நான் என்னடி தப்பா சொல்லிட்டேன். கல்யாணத்துக்கு சமாதானம் ஆயிடும். சரி, நம்ம ஏன் நேரத்துக்கு கடத்துது? இனி நான் நேரத்தை கடத்த மாட்டேன்டி. என் அழகு பொண்டாட்டி மயக்க வசிற மயக்க. இனி நான் உன்னை மயக்கிற நேரம். வேண்டாம் வேண்டாம். இப்படி சொன்ன என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது. ஐயோ எனக்கு காப்பூச்சு ரொம்ப இருக்க. தூங்குடா தூங்குடா. ஏண்டி உன் மகன் காத்துக்கிட்டு இருந்தானாடி? என்ன சோதிக்கலான்னு கேட்க, அது எப்படி கரெக்டா? வரேன்டா. சரி நீ போடு, நான் தொட்டாட்டி விட. அப்படியாட்டுங்க? ஓய், என்ன அம்மி மோனி என்ன சோதிக்கலான்னு கேட்க? ஆமா, இந்த அழகண்ண சோதிக்கதான் செய்வாங்க. சுத்தம் அவளும் முடிச்சுட்டா. என்னங்க இன்னைக்கு? அவளை ஒழுங்கா சாப்பிட்டு படுக்க சொன்னேன். சரி அண்டி, நான் அந்த பிள்ளைக்கு சாப்பாடு ஏதாவது கொடுத்துட்டு வரேன். சரி. அம்மாப்பா எப்படி பத்தியா சேர்த்து கூப்பிடுதா, பாரபட்சமே இல்லாம. சரி நீ படுத்துக்க, நான் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரேன். வாருமா வா அப்பா கிட்ட வா. உன் பிள்ளை வா, அங்க வா. சரி இரு, நான் பிள்ளைக்கு தான் ஆகாரம் கொடுத்துட்டு வரேன். எனக்கும். சரி வா. சரி வாங்க, அப்படியே கிச்சன் போ. தம்பி தூக்கிட்டு வந்துருக்கா, நீ போனா கிச்சனுக்கு வரேன். சரிங்க. அப்ப தூக்குப்பா. சரி தங்க வா. அப்ப என்ன? சரி நீ தூக்கிட்டு வரேன். என் செல்ல புருஷன். சரிம்மா வா, தூக்கிட்டு போன. சரி எனக்கு தூக்கம் வருது. இருடி, நான் தூங்க வைக்க.
சரி 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 இந்த பால் குடி இந்த அம்மா பாரு அம்மா பாரு அம்மா பாரு அம்மா பாரு சோ தங்க பிள்ளை இட்லி சாப்பிடு இந்த ஒரு வாய் சாப்பிடு அச்சோ என்னப்பா ஊதிட்டா இரு இவன் எதுக்கு இங்க உட்காந்துருக்கான் ஜெயராஜி என்ன இங்க உட்காந்துருக்கா தூங்கல இல்ல அன்னைக்கு தூங்கல அது சின்ன பிள்ளை அது அப்படியே அடிச்சு போடாம தூங்கிட்டு ஆனந்திக்கு தான் படுத்துருக்கா அது நீ டென்ஷன் எடுக்க நீ பார்த்த வேலை இருக்கு பாரு காம இருக்குடா சரி சரி பரவாயில்ல போய் தூங்கு போ மெதோ சாப்பிடு பாரு என் பொண்ணு தான் நீ தூங்குற மாதிரி தான் என்ன நல்ல குடும்பத்தை கவனிக்கிறான்ல அவனை மாதிரி யாரும் கவனிக்க முடியாது அவனுக்கு முன்னாடியே நல்லா ஒண்ணுமே இல்லைல்ல அவன் நமக்கு என்ன இருக்கு பொண்டாட்டி எல்லாத்தையும் பார்ப்பானே அடிச்சுப்பட்ட மாதிரி தூங்கிடுவானுங்க ஆனா அவளை அவன் எதுவுமே செய்ய விடுறது இல்ல குழந்தை அழுதானே பிள்ளைங்களை பார்க்கான் கத்துக்கணும்ல அவன்கிட்ட இருந்து கத்துக்கணும்ல ஒரு மனைவிக்கு எப்படி ஒரு ஆம்பளை நடந்துக்கணுங்கிறத அவன்கிட்ட இருந்தா கத்துக்கணும் அது என்னமோ உண்மைதான் மணி என்ன ஆகுது இன்னும் கலந்து பார்த்துக்கிட்டு தான் கிடக்கான் காலையில 4 மணிக்கு டூட்டிக்கு போனான் அவன் கண்ணில் தூக்கம் இல்லை எவ்வளோ பொறுப்பா இருக்கான்ல நான் அப்படி இருப்பேனா இருக்கணும் இருந்தா குடும்பம் நல்லா இருக்கும் நீ தூங்குடி அப்பா கிட்ட வா அப்ப தோல்ல போடு வெளியில போனேன் அப்ப சிச்சுப்பா சரி ஐயோ அவன் தொட்டில் நினைச்சிட்டானே ஐயோ இருடா வா அப்பா தூக்குற இருடா அவன் அப்பா இல்ல ஆமா நம்ப முடியல அவன் அப்பா ஆள் இல்லடா அப்படி தெரிச்சுக்கிட்டே போறான் அவனுக்கு சரியா தூக்கம் இல்ல அதான் அதுக்காக இவ்வளவு தடியாவாமா கொஞ்ச நாள் கபடி போகாம இருக்கான்ல அதனால கூட இருக்கலாம் இல்ல நீ தூங்கலையா என்ன நீ தூங்கலையாங்க இல்ல முடிச்சுட்டான் இவன் படுக்கும் போய் சாப்பிடாம படுத்தான் முடிச்சுட்டா இப்பதான் இட்லி கொடுத்தேன் அப்படி தூங்குதான் இவன் தூங்குறதுக்கு நேரம் ஆகும் அதான் அடிச்சு தூக்கிட்டு வந்துட்டேன் அவன் சரியா தூங்கல அதான் தூங்கட்டுன்னு வெளில வந்துட்டேன் சரி புள்ளைய என்கிட்ட கூட நீ போய் தூங்கு போ இல்லடா இருக்கட்டும் நீ போய் தூங்கு போ சொல்றல போ புள்ளைய கொடுத்து நீ தூங்கு போ என்கிட்ட ஒரு புள்ளைய கொடு ஏய் அப்புறம் உனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் கல்யாணமா என்னாச்சு கல்யாணம் பண்ணிருப்போம் அதுக்கப்புறம் அவன் பாடி கல்யாணமா என்ன தெரியுன்னு அவருக்கும் உள்ளுக்குள்ள சந்தோஷம் இருக்கு அவன் பாடு அவன் புள்ள அவன் பொண்டாட்டி அவன் பார்க்கட்டும் எனக்கு பொண்டாட்டி புள்ளலாம் அதுதான் கல்யாணம் முடிஞ்சு பிள்ளைகள் போதுனா எல்லாம் சரியாயிரும் சரி நாளைக்கு காலையில நாள் குடிச்சிட்டு வரலாம் சரி ஏன் எனக்கு கல்யாணம் சரிண்ணே காலையில கல்யாணம் ஏற்பாடு பார்க்கணும்ல சரி பிள்ளை தந்துட்டு நீ தூங்கு போ இங்க பாரு பாரு பாக்க அப்ப தெரியுது உனக்கு சரி இனி சார் விடிய விடிய பழக்கம் விடுவாரு நீ போய் தூங்கலாம் சாருக்கு நிறைய பழக்கம் வந்துருக்கு இல்லையா சரிடா நீ தூங்கிட்ட தூக்கிட்டு போறேன் இல்ல நீ அவளையா வந்துட்டு போ இருக்கட்டும்டா கூட வா கொண்டா சரி சரிண்ணே நீ போய் தூங்க போ சரிடா டேய் காலையில கிளம்பிடுனா சரி ஜெயராஜி அடிச்சு கொடுத்துங்க கல்யாணம் டேய் ஒரே வருஷத்துல எங்களெல்லாம் சித்தப்பா பெரியப்பா ஆக்கல சத்தியமா ஒரு வருஷத்துல அறிவீங்கடா